தமிழக அரசியல் களத்தில் ஒவ்வொரு நாளும் எதிர்பாராத திருப்பங்கள் நிகழ்ந்து வருகின்றன. அந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவரான கே. அண்ணாமலை தொடங்கியுள்ள வி த லீடர்ஸ் மக்கள் இயக்கம் தற்போது தமிழக அரசியலின் பேசுபொருளாக மாறியுள்ளது. சமீபத்திய அரசியல் வட்டாரங்களில் பரவி வரும் தகவலின்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மருமகனும் பிரபல தொழிலதிபருமான விசாகன் வணங்காமுடி அண்ணாமலையின் இந்த புதிய இயக்கத்தில் இணைய இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த செய்தி சமூக வலைதளங்களிலும் அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணாமலை பாஜகவிலிருந்து விலகித் தொடங்கிய இந்த இயக்கம் குறுகிய காலத்திலேயே மக்கள் மத்தியில் பெரும் கவனத்தை பெற்றுள்ளது. இதுவரை சுமார் 17 லட்சம் உறுப்பினர்களை சேர்த்துள்ள இந்த இயக்கத்தின் முக்கிய நோக்கங்கள், இதில் அண்ணாமலை தன்னை தலைவர் என்று அழைக்காமல் தலைமை ஊழியர் சீஃப் சர்வெண்ட் என்று அழைத்துக் கொள்வது குறிப்பிடத்தக்கது. தனிநபர் வழிபாட்டிற்கு முற்றுப்புள்ளி வைத்து நேர்மையான அரசியலை முன்னெடுப்பது. உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட 60,000த்திற்கும் மேற்பட்ட வேட்பாளர்களை தயார் செய்து வரும் இந்த இயக்கத்தில் 40% அதிகமானோர் ஜென் Z இளைஞர்கள் என்பது இதன் கூடுதல் பலம். விசாகன் ஒரு மருந்து தயாரிப்பு நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராக செயல்பட்டு வரும் தொழிலதிபர். இத்தகைய கார்ப்பரேட் பின்னணி கொண்ட படித்த மற்றும் வசதி படைத்த ஒருவர் அரசியலில் ஒரு சாதாரண உறுப்பினராக இணைய முன்வருவது தமிழக அரசியலில் மாற்றத்தை விரும்பும் புதிய தலைமுறையினருக்கு பெரும் நம்பிக்கையை அளிப்பதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். அண்ணாமலையின் தொலைநோக்கு பார்வைக்கு விசாகன் போன்றவர்களின் வருகை கூடுதல் பலத்தையும் இயக்கத்திற்கு நம்பகத்தன்மையையும் வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பணம் மற்றும் வாரிசு அரசியலை தாண்டிய ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க அண்ணாமலை முயற்சி செய்து வருகிறார். விசாகனின் இந்த இணைப்பானது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் பட்சத்தில் தமிழக அரசியலில் இது ஒரு முக்கிய திருப்புமுனையாகவும் மாற்றத்தை விரும்பும் இளைஞர்களை ஈர்க்கும் ஒரு சக்தியாகவும் வி த லீடர்ஸ் உருவெடுக்கும் என்பதில் ஐயமில்லை.